இன்றைய காலை தியானத்துக்கு என்று வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் ஒரு வேத பகுதியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 21ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22ஆம் வசனம். நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வாசிக்க கேட்போம். முதலாவது 21வது வசனம். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆங்கிலத்தில் வாசிக்க கேட்போம். When Peter saw him, he asked, Lord, what about him? Jesus answered, if I want him to remain alive until I return, what is that to you? You must follow me. So இந்த நேரத்துல எல்லாருக்கும் பிரசித்தமான ரொம்ப தெரிந்ததான ஒரு வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். இதுல முக்கியமா நம்ம மற்ற சுவிசேஷ புஸ்தகத்துல இந்த சம்பவம் நடக்கிறதாகவோ இல்ல பெரிதளவோ விளக்குகிறதாகவோ இது என்ன பண்ணாது இருக்காது. இது யோவான் சுவிசேஷகர் எழுதுனதுனால அவரு பர்சனல் டச்சா அவர் ரொம்ப கண்ட விஷயத்தை எழுதியிருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப முக்கியமாக இது இந்த வேத பகுதியில மட்டும்தான் இருக்கும், அல்லது இந்த அதிகாரத்துல இந்த புத்தகத்துல மட்டும்தான் இருக்கும், யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல. இதுல முதலாவது என்ன கேட்கிறாரு, ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த வேத பகுதியில பேதுரு கேட்கிற கேள்வி என்ன கேட்கிறாரு, நான் வர வரைக்கும் அவனுக்கு என்ன, அவன் என்ன பண்ண போறான்? இவ்வளவு நேரம் நீங்க என்னை பத்தி பேசுனீங்க, என்னோட விஷயத்தை சொன்னீங்க. ஸோ 21ஆம் அதிகாரம் முழுசும் நீங்க ஒரு வாட்டி வாசிச்சு பாருங்க, அல்லது இப்பயே கூட நீங்க ஒரு பாஸ் போட்டுட்டு 21ஆம் அதிகாரம் முழுசும் வாசிச்சுட்டு மறுபடியும் நீங்க பிளே பண்ணி பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும். ஸோ இன்னுமே நல்ல கண்டினியூட்டி ஈஸியா இருக்கும். ஓகே, அது உங்க விருப்பம். 21ஆம் அதிகாரம் முழுசும் பார்த்தோம்னா பேதுருக்கும் இயேசுக்கும் இருக்கிற ஒரு உரையாடல் அங்க அதிக அளவு இருக்கிறத பாக்குறோம். இயேசு திட்டவட்டமாக பேதுரு கிட்ட சொல்றாரு, நான் உன்னை எதற்காக முன் குறித்தேன், அல்லது வாட் இஸ் யோர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன், நீ என்ன செய்ய போற, வாட் இஸ் யோர் மெயின் காலிங் அப்படின்ற மாதிரி சில பாயிண்ட்ஸோட பேதுரு கிட்ட பேசுறாரு. எல்லாத்தையும் அவர் கேட்டுட்டு அண்ட் தென் ஃபைனலி வரும்பொழுது அவர் அதோட நிப்பாட்டல. இங்கேதான் அடுத்த ஒரு அவரோட என்ன சொல்றது, என்னை பத்தி நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு இந்த பெஸ்டிங்கா எனக்கு இந்த விஷயம்லாம் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டீங்க. அவன் பின்னாடி ஒருத்தர் வராருல உங்களுக்கு, அதான் ஃபேவரட்டானவர் உங்களுக்கு, அவர் வராருல, அவரை பத்தி சொல்லுங்களேன் கொஞ்சம். ஸோ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எந்த எமோஷனை வெளிப்படுத்தினான்னு தெரியல. ஸோ இட் வாஸ் ரைட்டிங், எழுத்தின் வடிவத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு எமோஷனோட சொன்னாருன்னு தெரியல. நான் வர வரைக்கும் அவன் உயிரோட இருக்கிறது என்னோட சுத்தமா இருந்தா உனக்கு என்ன, உனக்கு என்ன, யூ மஸ்ட் ஃபாலோ மீ. இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா இருக்கு, யூ மஸ்ட் ஃபாலோ மீ. பல நேரங்கள் நம்மளோட வாழ்க்கையில அப்படிதான், கஷ்டப்பட்டு ஒரு காரியத்துக்காக ஜெபிப்போம், ஒரு வண்டிக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்கு தேவையாக நான் வேலைக்கு போறது கூட என்கிட்ட வண்டி இல்லை பார்க்கறேன், நான் தூரம் நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு லோக்கல் ட்ரெயின்லயோ இல்லை பஸ்லயோ போறேன், அது போறதும் எனக்கு ரொம்ப டயர்டாயிடுது. இந்த மாதிரிலாம் சொல்லி நீங்க ஜெபிக்கிறீங்க தேவனுடைய சமூகத்துல. திடீர்னு அதுக்கடுத்து ப்ரேயர் பண்ணி கடவுள் உங்களுக்கு பைக் கொடுத்துட்டாரு, ஒரு நான் கியர் வண்டி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அற்புதமா அந்த அளவுக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு உங்க கையில ஆசீர்வாதம் இருக்கு, அல்லது யாராவது கிஃப்ட் பண்றாங்க, ஏதோ ஒரு விதத்துல உங்க கையில கிடைச்சிருச்சு. அதே மாதிரி உங்க நண்பர்கிட்ட சொல்றீங்க, இந்த மாதிரி நானுமே ட்ரெயின்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா, ஏசுப்பாயிட்ட ப்ரேயர் பண்ண அவர் எனக்கு ஒரு ஆக்டிவா கொடுத்துருக்காரு, நான் கியர் வண்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு. அதே மாதிரி அவனும் சொல்றான், ஃப்ரெண்டும், ஆமாண்டா நானும் ப்ரேயர் பண்ணேன், கஷ்டப்பட்டு நானும் ப்ரேயர் பண்ணேன், எனக்கு ஒரு சூப்பரான ஒரு கியர் பைக் R15 ஆர் MT இந்த மாதிரி ஒரு வேற லெவல், நெக்ஸ்ட் லெவல் இந்த மாதிரி ஒரு பைக் கொடுத்துருக்காரா அப்படின்ட்டு அவன் சொல்றான். இங்க 2 பேருக்குமே என்ன பண்ணப்படுது, அவங்க தேவைகள் சந்திக்கப்படுது. ஆனா இந்த ஆக்டிவா வாங்கின நபருக்கு ஒரு குழப்பம் வருதான், நம்மளும் தான் ப்ரேயர் பண்ணோம், நம்மளும் தான் கடவுள்கிட்ட கேட்டோம், அவங்க கொடுத்துட்டாரு, நமக்கே ஆக்டிவா தரல, நமக்கே R15 தரல, நமக்கே இந்த விஷயத்த செய்யல, நமக்கே இந்த விஷயத்த செய்யல, அவனுக்கு மட்டும் கடவுள் அப்படி பண்ணியிருக்காரு, எனக்கு மட்டும் ஏன் பண்ணல அப்படின்னு பல நேரங்களில் நம்மள என்ன பண்றோம், இன்னொருத்தர் ஒரு நபரோட பார்த்து கம்பேர் பண்றோம், ஒப்பிட்டு பார்க்கறோம், இல்ல ஒப்பிட்டு பார்க்கறோம், ஈஸியா ஒப்பிட்டு பார்க்கறோம். ஆண்டவரே அப்படின்னு அழுது போராடி ஜெபிச்சிருப்போம், அது தேவை சந்திக்கப்பட்டிருக்கும், அந்த நேரத்துக்கு அது நமக்கு இருந்தா போதும். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, சரி எனக்கு சந்திக்கப்பட்டுருச்சு, என்ன மாதிரியே தான் என் ஃப்ரெண்டு ப்ரேயர் பண்ணா, என் பக்கத்து வீட்டுக்காரர் ப்ரேயர் பண்ணாரு, அவருக்கும் சந்திக்கப்பட்டுருச்சு, ஆனா இது என்னோட பெஸ்டா இருக்கு, என்னோட வித்தியாசமா ரொம்ப சூப்பரா காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு பல நேரங்கள்ல நம்ம கம்பேர் பண்றோம். இங்க ஆண்டவர் பேதுரு பார்த்தே சொல்றாரு, அவனுக்கு நான் என்ன கொடுத்தா, அவனுக்கு நான் என்ன லைஃப்ல அவன் பாடுகளை அனுபவிக்கிறானோ, சந்தோஷத்தை அனுபவிக்கிறானோ, ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறானோ, இட் இஸ் அப் டு ஹிம்.
எனக்கும் அவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி உனக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு மூணாவது நபர் வந்தா நான் அவனை பார்த்து அதான் சொல்லுவேன். இது எனக்கும் என்னுடைய நேசர் அல்லது என்னோட லவ்ட் ஒன், இஸ் மை டிசைபிள், இஸ் மை சர்வெண்ட், இஸ் மை சன், என்னோட பையன். நான் என் பையனுக்கு நான் இஷ்டப்பட்டதை செய்வேன், நீ கேட்க யாரு அப்படின்னு யார் உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு உறவை டவுட் பண்றாலோ அல்லது கொஸ்டின் பண்றாலோ மூணாவது நபர்கிட்ட அவர் அந்த கொஸ்டின் தான் கேட்கிறாரு. ஆனா இதே ஒரு மூணாவது நபர் உங்ககிட்ட கேட்டா உங்களோட பதில் என்னவா இருக்கும்? இவ்வளவு நாள் ப்ரேயர் பண்ற கடவுள் ஆனா இவ்வளவுதான் செஞ்சிருக்காருன்னா உனக்கு உடனே நம்ம என்ன சொன்னோம்? ஆமாப்பா கடவுள் இவ்வளவுதான் செஞ்சிருக்காரு. ஆனா என்னைக்காவது துணிச்சலா நம்ம சொல்லியிருக்கோமா எனக்கும் கடவுளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பா, அது நாங்க 2 பேரும் டீல் பண்ணிக்கிறோம், நீ ஏன் தேவையில்லாம கஷ்டப்படுற அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா? பெரிதான அளவுல இல்ல, நேரங்கள்ல இல்ல. ஏன் அப்படின்னா we are forgetting to follow Jesus. இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாரு பேதுரு பார்த்து, you must follow me, you must follow me. உனக்குன்னு கொடுக்கப்பட்ட கமாண்ட்மெண்ட் அல்லது உனக்குன்னு கொடுக்கப்பட்ட கடமை என்ன தெரியுமா? just pray, just look unto me, என்னை நோக்கி பார், என்னை பின்பற்று, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு முடிவு எடுப்போமா? இந்த 21வது அதிகாரத்தை வாசிக்காத ஒரு வாட்டி வாசிச்சு தியானிச்சு பேதுருக்கு எவ்வளவு ஸ்பெஷலா இதுக்கு முன்னாடி வசனங்கள்லாம் நீங்க ரீட் பண்ணீங்கன்னா தெரியும். பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாரு, ஒரு ஆடுகளை மேய்க்கும் மெய்ப்பனாக நான் உனக்கு கொடுக்க அவருக்கு அந்த அதிகாரத்தை தரேன், உன்னை நான் அந்த மாதிரி பிளஸ் பண்ண போறேன், அந்த ஒரு லீடர்ஷிப்ல வைக்க போறேன். அதெல்லாம் தனியா யோசிச்சு பார்த்தீங்கன்னா it was so much blessings and so much leadership things. பெரிதளவு ஒரு தலைவனுக்கு ஏற்ற விதத்துல பல காரியங்களை கொடுத்திருக்காரு. ஆனா இது எல்லாமே பேதுரு கண்ணுக்கு தெரியல. அவனுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டு வந்த ஒரு நபரின் வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பல நேரங்கள் அந்த தப்பு தாங்க செய்யறோம். நீங்க முன்னாடிதான் இருக்கீங்க, நீங்க கடவுளோட க்ளோஸா தான் இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு பின்னாடி உள்ள நபர் என்ன செய்யறாரு, அவர் வாழ்க்கை எப்படி இருக்கு, அவரோட விஷயம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம பல நேரங்கள் அவங்க வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம், மூக்க நிலைத்து கொண்டு இருக்கோம். இந்த நேரத்துல ஒரு டிசிஷன் எடுங்க. ஆண்டவரே நான் உண்மை பார்க்கணும், ஐ ஜஸ்ட் ஹேவ் டு ஃபாலோ யூ, அவ்வளவுதான். உங்களுக்கும் தேவனுக்கும் அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் டீலிங் இருக்கட்டும். அடுத்தவங்க வாழ்க்கையை ஜட்ஜ் பண்றதுக்கு நம்ம யாருமே இல்லை, அடுத்தவங்க வாழ்க்கையை எடை போடுகிறதுக்கு நம்ம எந்த ஒரு தகுதியிலும் இல்லை. இந்த ஒரு நோக்கத்தோடு நீங்க உங்க வாழ்க்கைய வாழ்ந்து பாத்தீங்க அப்படின்னா that will be a different perspective. எல்லாரும் கூட சகஜமா பழகுவீங்க, எல்லாரையும் நீங்க நேசிக்க ஆரம்பிப்பீங்க. That what God expect from us. அதுதான் கடவுள் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார்ல. இந்த நேரத்துல நம்ம கண்களை மூடி நம்மளை ஒப்பு கொடுப்போமா? அன்பின் நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி ராஜா. இயேசுவே, பேதுரு கேட்ட கேள்வி, ஆண்டவரே எனக்கு பின்னாடி வர நபரோட வாழ்க்கை என்ன ஆகும், இல்ல அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்னீங்க, that is the relationship me and that person has. எனக்கும் அவனுக்கும் உள்ள உறவு, நீ தேவையில்லாத அதுல தடவிடாத, நீ என்னை ஃபாலோ பண்றதுதான் உன்னோட வேலை அப்படின்னு பேதுருக்கு சொன்னது போல இன்றைக்கு காலையில் நீங்க எங்களோடு பேசி இருக்கிறீங்க ராஜா. we just here to follow you. நாங்கள் உங்களை பின்பற்றுகிறதற்காக தான் ஆண்டவரே எங்களை இங்க படைத்து உருவாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களை பின்பற்ற எங்க வாழ்க்கையில வச்சிருக்க பிளெஸிங்ஸை நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், எங்க வாழ்க்கையில வச்சிருக்க அடுத்த ஒரு நிலைக்கு நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஆண்டவரே. but give us this eyes and give us this thought to follow you, you alone my God. உங்களை மாத்திரம் பின்பற்ற, உங்களை மாற்றும் பற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. காலை வேளையில் உங்களுக்கு என்று நேரம் எடுத்திருக்கிற அவங்களை கிருபையால் ஆண்டவர் இங்க ரட்சித்துக் கொள்ளுங்க. நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல